இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் நடைபெற்றிருந்த 2வது ஓடிஐ போட்டியிலையும் ஆஸ்திரேலியா 2 விக்கெட்டால் இன்றைக்கு வின் பண்ணியிருக்குது. இதில் ஆச்சரியமான விடயங்கள் என்னென்னா, விராட் கோலியோட பேக் டு பேக் டக்ஸ் போன மேட்ச்லேயும் 0, இந்த மேட்ச்லேயும் 0. இது ஒரு அதிர்ச்சியானதும் ஒரு ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் இன்சிடென்ட்ஸ் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படியான சம்பவங்கள் நடப்பதெல்லாம் இது குறிப்பாக விராட் கோலி அப்படியான ஒரு சம்பவம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கு. குறிப்பாக இந்த 2வது மேட்சானது அடிலேட் ஓவல் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. இந்த அடிலேட் ஸ்டேடியத்தை பற்றி சொல்லணுமெண்டா இது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிச்சர்ஸ் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம்ஸ் என்று சொல்லணும். ஏனென்றா இது பேட்ஸ்மேனுக்கும் அவ்வளோ ஃபேவராக இருக்காது, போலர்ஸுக்கும் அவ்வளோ ஃபேவராக இருக்காது. ஒரு நடுநிலையான ஒரு பிச்சுன்னு தான் சொல்லலாம் பொதுவாக. அந்த விதத்தில் இந்த ஸ்டேடியம் இந்த பிச்சில் இன்றைக்கு டாஸில் வின் பண்ண இந்தியா முதல்ல பேட்டிங் எடுத்தது. குறிப்பாக ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த அடிலேட் ஓவல் பிச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செய்கிற டீமுக்கு ஃபர்ஸ்ட் கப்புள் ஆஃப் ஓவர்ஸ் இல்லாட்டி ஒரு ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் இந்த பவர் பிளேஸில் ஒரு ஃபேவரபுளாக இருக்கும் அந்த பிச்சுன்ற ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கிறதால எந்த டீம் இன்றைக்கு டாஸில் வின் பண்ணியிருந்தாலும் அவங்க பேட்டிங்கை தான் எடுத்திருப்பாங்க. அது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். அந்த நிலையில் தான் இந்தியா இன்றைக்கு பேட்டிங்குக்கு போன போது இந்தியாவோட ஓப்பனிங் பேட்டிங்ஸ் என்ன சொல்லுன்னா ஒரு டிசப்பாயிண்டட் ஸ்டேஜில் தான் இருந்தது. யாரும் எதிர்பார்க்காத விதமாகவும் ஒரு மக்களுக்கு ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்கு ஓப்பனிங்கில் இருந்தது. குறிப்பாக சுமன் கில் 9 ரன்ஸில் ஆட்டம் இழந்து போயிட்டார். அதுக்கு பிறகு விராட் கோலி எதிர்பார்க்காத விதமாக தன்னுடைய 4th போலிலேயே LBW டக்கில் போயிட்டார். விராட் கோலி போன மேட்ச்லேயும் அதாவது ஃபர்ஸ்ட் ஓடிஐலேயும் 0ல் தான் அவுட் ஆனவர். இதுதான் சொல்கிறது, ஒரு அரிதாக நடக்கிற ஒரு சம்பவம் ஒன்று தான் இது. இதற்கு முன்னர் விராட் கோலி எப்போ இப்படி 0ல் அவுட் ஆயிருக்காருன்னா அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 11 வருடங்கள் ஆகிட்டு. கடந்த 2014ஆம் ஆண்டு தான் விராட் கோலி இப்படி பேக் டு பேக் டக்ஸில் அவுட் ஆயிருக்கார். இந்த 280க்கும் அதிகமான ஓடிஐ விளையாடின விராட் கோலியோட கிரிக்கெட் வரலாற்றிலே இதுவரைக்கும் மொத்தமாக இந்த 2 டக்ஸையும் சேர்த்தா 13 தரம் தான் 0ல் அவுட் ஆயிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஃபர்ஸ்ட் 2 விக்கெட்ஸும் கொஞ்சம் ஏர்லியாக போனதால் இந்தியா பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சு தங்களுடைய பவர் பிளேயிலேயே 26 ஓட்டங்களை தான் அவங்களால் எடுக்க முடிந்தது ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ். அதன் பின்னர் தான் இந்த ரோஹித் சர்மாவுடையதும் ஸ்ரேயஸ் ஐயருடையும் பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் இந்தியாவை ஒரு ஃபார்வர்டுக்கு ஒரு நல்ல டார்கெட் ஒரு காம்படிட்டிவ் டார்கெட்டை நோக்கி நகர்த்தி கொண்டு போனது. அந்த நேரத்தில் தான் மிச்சல் ஸ்டார்க் ஒரு கீ விக்கெட் ரோஹித் சர்மாவோட விக்கெட் எடுத்த பிறகு அதுக்கு பிறகு ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் இந்தியாவோட விக்கெட்ஸ் போய் கடைசியாக 49.5 ஓவர்ஸில் 264 என்ற ஒரு டார்கெட் 264 தான் இந்தியாவால் எடுக்க கூடிய ரன்னாக இருந்தது. இது ஒரு நல்ல டார்கெட்டான்னு சொல்ல போனால் இந்தியாவோட பேட்டிங் லைனப்போடு ஒப்பிடும்போது இது அவ்வளவு நல்ல டார்கெட் இல்லை. ஆனால் இந்த பிச்சில் ஒரு காம்படிட்டிவ் டார்கெட் தான் சொல்லலாம். ஒரு நல்ல ஃபைட் ஒன்றை கொடுக்கக்கூடிய ஒரு டார்கெட் தான். இன்னும் ஒரு 20-25 ரன்கள் அதிகமாக இருந்திருந்தால் இந்தியாவோட வெற்றி வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருந்தது. அப்படி இருந்த நிலையில் 264 தான் இந்தியா எடுத்த ஓட்டங்கள். ஸோ இந்த நிலையில் ஆஸ்திரேலியன் போலர்ஸை பற்றி சொல்லணும் என்றால் அவ்வளோ வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆனால் நல்ல ஒரு இந்தியா ஒரு குறிப்பிட்ட ஓட்டங்களுக்குள்ள மட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை தான் ஆஸ்திரேலியன் போலர் செய்திருந்தாங்க. குறிப்பாக மிச்சல் ஸ்டார்க்கு தான் அதிக ரன்கள் வழங்கப்பட்டது. அவருடைய எக்கனாமிக் ரேட்டே 6க்கு மேலே தான் இருந்தது அவருடைய இன்றைய 10 ஓவர்ஸில். ஸோ அப்படி இருக்கும் நிலையே மற்ற அனைத்து பவுலரும் குறிப்பாக ஜம்பா குறிப்பாக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தார். குறிப்பாக இந்த பிச் சொன்னதை போல லேட்டர் டைம் ஆக ஆக ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு ஸ்லோ மூவிங்காக போய்கொண்டிருக்கிறதால ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று இருந்தது. ஸோ அந்த நிலையில தான் ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர்ஸும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ 265 என்ற ஒரு காம்படிட்டிவ் டார்கெட் ஒரு கஷ்டமில்லை இன்றைய மாடர்ன் கிரிக்கெட்டுக்கு ஒரு கஷ்டமில்லாத ஒரு டார்கெட் தான். ஆனால் இந்த பிச் மற்றும் இது ஒரு டே நைட் மேட்ச்ன்றதால நைட்டில் பேட்டிங் செய்ய போகிற இந்த 2 ஆப்ஸ்டக்கிள்ஸை தவிர இந்த டார்கெட் ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் என்ற நிலையில தான் ஆஸ்திரேலியா பேட்டிங்க்கு வந்தது. இருந்தபோதும் ஆஸ்திரேலியாலையும் கிட்டத்தட்ட இந்த இந்தியா போல ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் விக்கெட்ஸ் போய்கொண்டு இருந்தாலும் மிடில் ஓர்டரில் வந்த மேத்யூ ஸ்காட் மற்றும் கார்னல் இந்த 2 பேரும் நின்று ஆடிய ஆட்டம் தான் இந்தியாவின் வெற்றி கனவை தகர்த்து விட்டது. குறிப்பாக கடந்த காலங்கள் என்று ஒரு அந்த காலத்தில் ஒரு ஆஸ்திரேலியா மிடில் ஓர்டர் ஒரு பில்லர் ஒரு கிரிக்கெட் அவங்களோட பேட்டிங் லைன் அப்படி ஒரு பில்லராக இருந்தது. அந்த காலங்களில் மைக்கேல் பெவன், டேரன் லீமன், அதன் பின்னர் வந்த மைக் ஹசி என்று அந்த மிடில் ஓர்டரை இலகுவில தகர்க்க முடியாமல் ஒரு பில்லர் போல அப்படியே இருந்திருப்பாங்க. அந்த நிலையில் அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் இன்று இந்த 2 பேரும் காட்டி கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவை ஒரு வெற்றி பாதையை நோக்கியே நகர்த்தி இருந்தார்கள். குறிப்பாக இந்த கிரிக்கெட்ல சொல்லுவாங்க கேச்சஸ் வின் மேட்சஸ் என்று. அப்படித்தான் கேச்சஸ் நீங்க விடுற ஒவ்வொரு கேட்சும் உங்களோட வின்னிங் பெர்சன்டேஜை கீழே இழுத்து கொண்டு தான் போகும். அப்படித்தான் இன்று கிட்டத்தட்ட ஒரு 4 கேட்சை இந்தியன்
ஃபீல்டர்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த மேத்யூ ஸ்காட்டோட ஒரு முக்கியமான கேட்ச், அவர் கிட்டத்தட்ட ஒரு 51 ரன்கள் இருந்தபோது ஒரு கேட்ச் ஒன்றை வழங்கியிருந்தார். அதை மிஸ் பண்ணினது இந்தியன் ஃபீல்டர்ஸ். ஸோ அது ஒரு இந்த மேட்சை ஒரு வேறு திசையை நோக்கி நகர்த்தி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ குறிப்பாக சொல்லப்போனால் இந்த போட்டி முழுவதுமாக பேட்டிங் லைனப்னு சொல்றதை விட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்தியாவை விட ஆஸ்திரேலியாவோட ஒரு படி மேலே இருந்ததாலையும் அவர்களுடைய ஃபீல்டிங் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மேலே இருந்ததாலையும் தான் இந்த போட்டியில் வந்து ஆஸ்திரேலியா வெற்றி பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. போலிங் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு டீமும் ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அக்சல் பட்டாரும் வாஷிங்டன் சுந்தரும் லேட்டர் ஓவர்ஸை வந்து கொஞ்சம் நல்லாவே செய்திருந்தவங்க. ரன் ரேட்டை குறைக்க முடிஞ்சது அண்ட் விக்கெட்ஸையும் அவங்களால் எடுக்க கூடியதாக இருந்தது. அந்த நிலையில தான் இந்த போட்டி இன்று ஆஸ்திரேலியா 2 விக்கெட்டால் தான் வெற்றி பெற்றிருந்தது. குறிப்பாக வெளியே 3 ஓவர் இருக்கத்தக்க அவர்கள் இந்த போட்டியை முடித்திருக்கிறார்கள். ஸோ பார்க்க போனால் போன மேட்சும் டக்வர்த் லூயிஸ் முறைப்படி ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருந்தது. இந்த மேட்சும் வின் பண்ணியிருக்கிறது. இன்னும் இருப்பது இந்த சீரீஸில் ஒரே ஒரு மேட்ச் தான். அது எதிர்வரும் சாட்டர்டே வந்து சிட்னி கிரவுண்டில் நடக்க போகுது. சிட்னி கிரவுண்ட் என்று சொல்றதால வந்து கிட்டத்தட்ட இது ஒரு இந்தியாவுக்கு ஒரு சாதகமான ஒரு கிரவுண்ட் என்று சொல்லலாம். சாதகமான போட்டியாக கூட இருக்கலாம். அது எப்பயுமே ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஸ்டேடியம் தான். சிட்னி கிரவுண்டில் ஆஸ்திரேலியா வின் பண்ணினதை விட ஆஸ்திரேலியாவோட விளையாடின ஒப்போனன்ட் வின் பண்ண சந்தர்ப்பங்கள் தான் அதிகம். குறிப்பாக இந்த ஆசிய நாடுகள் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளும் அங்கே வின் பண்ண சந்தர்ப்பங்கள் தான் அதிகம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். சனிக்கிழமை போட்டி இந்தியா வெற்றி பெற்றாக வேண்டிய போட்டியாக தான் இருக்கிறேன் என்றால் ஒரு மான பிரச்சனை 3-0 என்ற இந்த சீரீஸை ஆஸ்திரேலியாட்ட லூஸ் பண்ணால் இந்தியாவுக்கு என்ன சொல்வது, ஒரு இந்தியா ஹோமில் தான் புலி வெளிநாட்டில் எலி என்ற மாதிரியான ஒரு கதை வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. இந்தியா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய போட்டி தான் வரும் சனிக்கிழமை நடக்க போகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த போட்டியில் எப்படியான தாக்குதல்கள் இந்தியாவிடமிருந்து வரப்போகிறது. விராட் கோலியோட கமிங் பேக் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக ஒரு செஞ்சுரி போட்டாலும் சந்தோஷம், மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் தான் இந்த இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் வரும் சாட்டர்டே இந்த மேட்ச் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ ஸ்டே டியூன் வித் மீ. சாட்டர்டே இந்த போட்டி முடிந்த பின்னால் அது தொடர்பான விவரங்களை உங்களுக்காக காணொலி வாயிலாக நான் வழங்க தயாராக இருக்கிறேன். நன்றி.